வணக்கம் மக்களே, நான் சிவனேசன் வேலு. இன்னைக்கு வே புரோட்டீன் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு சிவன் பிளாக். இந்த வே புரோட்டீன் சாக்லேட் செய்யறதுக்கான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் நண்பர்களே. முதல்ல இந்த மாதிரி ஒரு டீ குண்டா எடுத்துங்க நண்பர்களே. இந்த ப்ராடக்டை டீ குண்டால தான் செய்யணுங்க. வேற பாத்திரத்தில் செஞ்சு பார்த்து டேஸ்ட்ல டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா நான் பொறுப்பில்லை நண்பர்களே. ஏன் இந்த ப்ராடக்டை டீ குண்டால தான் செய்யணும்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த தேவையான பொருட்கள் 8 மணி நேரம் முன்னாடி ஊற வச்ச 10 பாதாம் பருப்பு, டீஸ்பூனா டேபிள் ஸ்பூனான்னு தெரிலங்க, ஒரு பெரிய சைஸ் கரண்டி, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை நண்பர்களே. அடுத்ததாக நமக்கு தேவையான பொருட்கள் அரை கைப்பிடி வேர்க்கடலையும் 7 பேரிச்சம்பழமுங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆற வச்ச தேவையான அளவு பாலுங்க, தேவையான அளவு ஓட்ஸ் எடுத்துங்க நண்பர்களே. நம்ம டிஷ்ஷை செய்கிறதுக்கான முக்கியமான இன்க்ரீடியண்ட் இதுதாங்க. வே புரோட்டீன் பவுடர் ரிச் சாக்லேட் ஃப்ளேவரில் வேணுங்க. இப்போ செய்முறையை ரொம்ப கவனமாக பாருங்கள் நண்பர்களே. இதில் இருந்து ஒரு ஆர்டர் மாறினா கூட நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட் வராதுங்க. முதல்ல ஊற வச்ச பாதாமையும் பொட்டுக்கடலையும் போட்டுங்க நண்பர்களே. அடுத்ததாக பேரிச்சம்பழத்தையும் வேர்க்கடலையும் போட்டுங்க நண்பர்களே. அடுத்ததாக தேவையான அளவு ஓட்ஸை போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஸ்கூப் வே புரோட்டீன் பவுடரை போட்டுங்க நண்பர்களே. கடைசியாக காய வச்சு ஆற வச்ச பாலை ஊற்றிக்கோங்க நண்பர்களே. அடுத்து இது மொத்தமாக டேபிள் ஸ்பூனா டீஸ்பூனான்னு தெரியல, இந்த கரண்டியை வச்சு கலக்கிக்கோங்க நண்பர்களே. இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ பால் ஊற்றணும்னா, பால் ஊற்றி கலந்த பிறகு செமி கிரேவி பதத்துக்கு வரணுங்க. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த பாத்திரத்தை மூடி வச்சு 8 to 10 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கணுங்க. எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ வெளியில் எடுத்தாச்சு நண்பர்களே. வெளியில் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், சாக்லேட் மாதிரியே இருக்குங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நம்ம சிவன் பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர், கமெண்ட், லைக் எல்லாமே பண்ணிடுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே.